கரூர் துயரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட இந்த வீடியோவினுடைய பார்வைகளை நின்று பெற்று வருகிறோம். தாவேகாவுடைய கூட்டணி கட்சியிலிருந்து திரு முஸ்தபா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக விளக்கம் வெளியிட்டிருக்கிறார். இந்த விளக்கத்தை தாண்டி குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கு அரசு மேல. இல்லை சார், முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை அவர் மன ரீதியா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இந்த நாட்டு மக்கள் மீது, தொண்டர்கள் மீது, இந்த அசம்பாவிதத்துல இறந்தவர்கள் மீது, காயமடைந்தவர்கள் மீது எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறாரு என்பதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காணொலி காட்சியா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த அடக்குமுறைக்கு மத்தியில் வெளியிட்டு இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அதனால அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அங்க போய் அந்த இடத்துல போய் நான் பார்க்கணும்னு இருந்தோம், அந்த பார்க்கணும் இருக்கிறவர் பாத்தீங்கன்னா அங்க நெகட்டிவா மாறணும், சில பேர் போவேனான்னு சொல்ல காரணத்தினாலதான் நான் அங்க வந்தேன் அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறேன். அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நன்கு தெரியும், அவங்க சில உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க, நம்ம பாக்குறோம். அது ஒரு நபர் கமிஷன் போட்டிருந்தாலும் உண்மைகள் தானாக வெளியில வரும் என்ற இதைதான் அவர் கோட் பண்றார். கோட் பண்ணும்போது சில வார்த்தைகள் என்ன நான் கேட்கிற காரியம் சார், இந்த விஷயத்துல உண்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அங்க ஸ்பாட்ல இருந்த மக்கள், பொதுமக்கள், அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அரசாங்க அதிகாரிகள், இதுல பாத்தீங்கன்னா இரு தரப்பும் குழப்பத்துலதான் போயிட்டு இருக்கு. நீங்க நீதியரசரை போய் சந்திக்கும் போதும் நம்ம காணொலிகள் பாக்குறோம், போலீஸ் மிரட்டுற மாதிரியும் அங்க இருந்து பேசுற மாதிரியும் சில விஷயங்கள் வீடியோ, அது எவ்வளவு ஆதாரம் சில வீடியோகள் வெளியில வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது மனமானது எத்தனை ஒரு நபர் கமிஷனர் போட்டிருக்காங்க, யாரும் விமர்சிக்க வேணாம். ஆனா பாத்தீங்கன்னா திமுகக்கு ஆதரவா எவ்வளவு பேர் விமர்சிட்டு இருக்காங்க நம்ம கண்ணால பாக்குறோம். நம்ம திமுகக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர், பத்திரிகைகள், நாங்க பாத்தீங்கன்னா சமூக ஊடகவாதிகள் சொல்லக்கூடியவர்கள்லாம் டிவியில தொடர்ச்சியாக முன்னாள் தாவேகா சார்பில் யாரும் பேசவே இல்லைன்னா நான் கூட நேரா கூட இருந்து களத்துல பாக்குறேன். அப்போ விமர்சிக்க வேணாம்னு சொன்னவர்களை தாவேகா சார்பு விமர்சிச்ச ஊடகவாதிகளாம் கைது சொல்லக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க தொண்டர்களை அரசு செய்யக்கூடிய நிகழ்வு நம்ம பாக்குறோம் சார். பாருங்க, விமர்சிக்க வேணாம், இது ஜட்ஜி கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க அறிக்கையை கொடுக்கணும், நீதி வரும், அரசாங்கமும் தாவேகா தொண்டர்களும் காத்திருந்தா ஒரே நாட்டுல தமிழ்நாட்டுல 5 லட்சம் போஸ்ட் ஒட்டப்படுது, பேர் அறிவிக்கப்படாமல். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? திமுக சார்பில் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய சுந்தரவல்லியாக இருந்தாலும் சரி, செந்திலாக இருந்தாலும் சரி, நான் அவரெல்லாம் சொல்றேன், அந்த பேரெல்லாம் சுட்டி காட்டுறேன். இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அப்போ முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழக அரசாங்கம் நீங்க நடவடிக்கை எடுத்துட்டா ஏன் மேல எடுங்க, நீங்க ஏன் பார்த்தீங்கன்னா நியாயத்தை பேசுறது நடவடிக்கை எடுக்கிறான்னு அவர் நீதி கேட்கிற மாதிரி தான் இந்த இடத்துல தெரியுது. கண்டிப்பாக அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் சார். அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும், காயமடைந்த மக்களை பார்க்கணும். அவருக்கு அன்று முதல் இன்று வரைக்கும் என்ன இருந்தது, நான் விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. அவர் சாப்பிட கூட இல்லை, ரொம்ப துயரத்துல இருந்தா வெளியில வந்திருக்கிறாரு. எப்படி அங்க போறதுன்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஏன் அங்க அனுமதிக்க வேணாம், இப்போதைக்கு வர வேணாம்னு சொல்லி ஏன் பாத்தீங்கன்னா மேல அழுத்தங்கள் வருதுன்னு காத்துட்டு இருக்கிறாரு. இந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மனவேதனை பட்டு இந்த காணொலியை வெளியிட்டு இருக்காரு. கண்டிப்பாக என்னங்க அவர் சொல்றாரு, நான் அந்த ஸ்பாட்ல இருந்தேன், நீங்க ஏன் மேல ஆக்ஷன் எடுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன நடங்க இன்னும் கோட் பண்றாரு சார். திருச்சிக்கு போனேனா, நாகப்பட்டினம் போனேன், நீங்க திருவாரூர் போனேன், அரியலூர் போனேன், அங்கெல்லாம் நடக்காது, ஏன் கரூர்ல நடக்குது? என்ன காரணம்? ஏன் நாங்க ஏன் எங்களுக்கு பெரிய பெரிய இடம் கொடுக்கல? நடுவில் ஏன் அந்த தடுப்பு சுவரை எடுக்கல? இவ்வளவு விஷயத்த நியாயத்தை கேட்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு கேஸ்ல இருக்கு. அவங்க அறிக்கையை வெளியிடணும். இன்னைக்கு தமிழக அரசாங்கம் என்ன செய்யறோம் பார்க்க போறோம். அவங்க மாவட்ட செயலாளர்களும் கூடுதல் அவங்க நிர்வாகி மேல கைது நடவடிக்கை எடுத்திருக்கு. இதை கோர்ட்டுக்கு போய் அவங்களும் பாத்தீங்கன்னா இதை புலனாய்வுக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மக்கள் மன்றத்துல கண்டிப்பாக நேரா சந்திச்சு நீதி பேசுவாருன்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு முஸ்தபா. விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அவருடைய மன வருத்தம் தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. இணைந்ததுக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.